ஹாய் குஞ்சான்ஸ், குண்டு பைட்டு ஃபிட் பை சேலஞ்சில் இது 4/24. அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்டீங்க போங்க. அதிகாலை 5:40 மணிக்கு எழுந்திரிச்சிட்டு காலை கணக்கில் முடிச்சுட்டு ஃபோன் வேறு கீழே வந்துருச்சு. என் ஃபோன் வேறு என்ன நினைக்குன்னா, நான் கட்ட முடிவு பண்ணிட்டான் போல். அன்றைக்கி என்னென்னா ரோட்டில் அப்படியே விட்டுட்டு போகிறான், இன்றைக்கி என்னென்னா வீடியோ எடுக்கிறேன்னு வேணுன்னு போட்டு உடைக்கிறான். எவ்வளோ ஐஃபோன் சக்காலிச்சு பிடிச்சிட்டான் போல், அதான் நம்மளை அத்தை விட பார்க்குறான். ஆனால் நான் சத்தியமாக அப்படி இல்லடி செல்லம். ஐ லவ் யூ டு மை 1+1 அப்படின்னு சொல்லிட்டு பல்ல விலைக்கு முடிச்சுட்டு 140 kgலேருந்து 120 kg வந்தாச்சு. செமல்ல பியூர் கன்சிஸ்டன்ட் அண்ட் டயட்டு தான். அப்புறம் ஃபஸ்ட்டு மீலாக ஓட்ஸ் மீல் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் வீடியோ எடிட்டிங் ஒர்க் இருந்துச்சு, அதையும் கையோட தட்டி முடிச்சு விட்டாச்சு. அப்புறம் இதுக்கே மணி 7:30 ஆயிடுச்சு. சரி தொழிலுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு குளிச்சுட்டு வந்துட்டு ஸ்கின் கேர் எல்லாத்தையும் பண்ணிட்டு கண்ணாடி தொடச்சிட்டு சிஸ்டம் முன்னாடி உட்காந்துட்டேன். அப்புறம் 9 மணி வாக்கில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு தோசையும் 2 ஸ்கிராம்பிள் எக்கும் சாப்பிட்டேன். அப்புறம் அகைன் ஒரு 2 மணி நேரத்தில் பசி வந்துருச்சு. சாப்பிட போகிறப்ப எல்லாம் பிரேக் டைம் போட்டுட்டு போகணுமாம்மா, மேலெடுத்து உத்தரவு. இப்போ பேர் வந்துட்டா, இப்போ மணி 1:30, 2 மணிக்குள்ள சாப்பிட்டு வந்து பழைய கார்டு போடணும். 2:01 வந்தா கூட 1 ரூபா சம்பளத்தில் முடிச்சுக்கிடுவோம். 200 கிராம் ரைஸை அளந்து போட்டுட்டு இது பருப்பு சாம்பார், இது பருப்பு தண்ணி, அப்புறம் இது கூட கொஞ்சம் சின்ன வெங்காயம் மட்டும் ஒரு ஆம்லேட் மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிலிர்த்து போய் சில்லறையெல்லாம் விட்டு அறிவிங்க. இன்றைக்கி பொரியல் எதுவும் செய்ய முடியல, சரி ஃபைபருக்கு எதுவும் இல்லைன்னு ஒரு பனானா உரிச்சு உள்ள தள்ளிட்டு டெசர்ட்டுக்கு 2 டேட்ஸையும் சாப்பிட்டு குப்பையை குப்பை தொட்டியில் போடவும். அகைன் பேக் டு தொழில். 5 நிமிஷம் லேட் ஆயிட்டல. அப்புறம் ஒரு 5:30 மணிக்கு வேலையை முடிச்சு கடை சாத்தியாச்சு. அப்புறம் ஃபாலோவர்ஸ்க்கு கொஞ்சம் டயட் சார்ட் அனுப்ப வேண்டியிருந்துச்சு, அதையும் அனுப்பிச்சி முடிச்சு விட்டேன். கைஸ், எங்கள் வீட்டில் பரோட்டாவும் சுக்கா குழம்பும் வாங்கிட்டு வந்திருக்காங்க. டயட்டுன்னா அவங்க என்ன சாப்பிடக்கூடாது என்னன்னு நினச்சிக்கிட்டு சரி நம்ம கண்டுக்காத மாதிரி இருப்போம். சேரில் உட்காந்து வேலை செய்கிறனால செம்ம டயர்டு, முதுகெல்லாம் வலி. சரி ஜாகிங் போயிடுவோன்னு பார்த்தேன். அதுக்கு முன்னாடி டயட்டுக்கு ஐட்டம்ஸ் எல்லாம் தீர்ந்து போச்சு, போய் வாங்கிட்டு வந்தால் தான் சோறுன்னு சொன்னாங்கன்னு வாங்கி கிளம்பிட்டேன். பார்த்தீங்களா, ஸ்டைலாக ஹுட்டி மேலே ஷர்ட் போட்டிருக்கேன், கீழே பார்த்தா டவுசர் பாண்டி. இதெல்லாம் ஃபேஷன் சென்ஸ் கைஸ், டோன்ட் மிஸ்டேக் மீ. அப்புறம் பர்ச்சேசிங் நம்பர் 1 சிக்கன் வாங்க வந்தாச்சு. செஸ்ட் பீஸ் மட்டும் ஒரு 600 கிராம் வேணும். அப்புறம் பர்ச்சேசிங் நம்பர் 2 பழங்கள். அப்புறம் பர்ச்சேசிங் நம்பர் 3 காய்கறிகள். ஆமாம் நண்பர்களே, நல்லவனாக இருந்தால் மட்டும் நல்ல சாப்பாடு சாப்பிட முடியாது, டப்பு வேணும். சத்த நேரத்தில் 500 ரூபா முடிஞ்சு. ஆனால் பிரியாணி ஃப்ரைட் ரைஸ் வாங்குறப்போ இந்த வழி தெரியல, ஹெல்த்துக்கு செலவு பண்ணுறப்போ தான் உறுத்துது. இருந்தாலும் வேறு வழி இல்லை. இப்போ தான் புரியுது நம்ம அம்மா அப்பாக்கெல்லாம் ஏன் சுகர் வந்துருச்சுன்னு. நம்ம ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அவங்களும் வேலைக்கு போவாங்க, சரி இதெல்லாம் செய்யறதுக்கு டைம் இருக்காது. ஸோ 3 வேளையும் சோறாக செஞ்சு உள்ள தள்ளியிருக்காங்க. அப்புறம் வீட்டுக்கு வந்து எல்லா பொருளையும் எடுத்து வச்சுட்டு இதோ இது சிக்கனு, இது கிரேப்ஸு, இது காய்கறி, இது அன்னாச்சி, அப்புறம் இது பரோட்டா சால்னா. நீ திருந்த மாட்டல, வருந்த மாட்டல அப்படின்னு சொல்லி என்னையும் நான் திட்டிக்கிட்டு அப்புறம் கொஞ்சம் டயர்டு, அதனால் ஜாகிங் போக முடியல. சரி ஸ்கிப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு வாக்கிங் மட்டும் போயிட்டு வந்துட்டேன். ப்ளஸ் பரோட்டா இல்லாமல் ஸ்நாக்ஸ் வேறு வாங்கியிருந்தாங்க. அப்புறம் நல்ல வேலை எனக்கு டேட்ஸ் வாங்கியிருந்தாங்க. அப்புறம் ஃபேஸுக்கு கொஞ்சம் டீடன் பண்ண வேண்டிய இருந்துச்சு, அதையும் பண்ணிவிட்டு டீடன் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா ப்ரீவியஸாக ஒரு வீடியோ போட்டிருப்பேன், லிங்க்கு எல்லாம் அந்த வீடியோ போய் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. அப்புறம் நம்மளை 10,000 பேர் ஃபாலோ பண்ணுறீங்க, இதெல்லாம் நடக்குமான்னு நினச்சேனே, நடந்துருச்சு. ரொம்ப தேங்க்ஸ். ஓகே கொஞ்சம் அவ்வளோதான், நாளைக்கு பார்க்கலாம். பாய், லவ் யூ.